ரஞ்சித் மற்றும் அவரது மைத்துனி சாந்தி சந்திரசேன ஆகியோர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டு சிறையில் உள்ளனர். 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை ரஞ்சித் வடமத்திய மாகாண முதலமைச்சராக பதவி வகித்தபோது சாந்தி சந்திரசேன அவரது பிரத்யேக செயலாளராக பணியாற்றினார். அவருக்கு சம்பளத்துடன் எரிபொருள் கொடுப்பனவும் வழங்கப்பட்டிருந்த நிலையில் சட்டவிரோத எரிபொருள் கொள்வனவு படிவங்களின் மூலம் 26 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை எரிபொருளுக்காக வழங்கியமை, அதற்கு அரசு அதிகாரிகளை ஊக்குவித்தமை உள்ளிட்ட 6 குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச விசாரணை ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. நீண்ட விசாரணைகளின் பின்னர் ஏப்ரல் 2ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டதாக மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்து பிரதிவாதிகளுக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்தது.